ஆகுங்கிறது தெரில. ஏன்னா கொஞ்சம் வடிகிறதுனால ஒரு நாள் வடிஞ்சாலும் மறுநாள் மழை பெஞ்சு ஒரு நாள் வடியுதுங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு தாங்கிக்குது. இப்போ வடியலைன்னா நமக்கு ஃபுல்லாக இதாகும். ஸோ இதுக்கு என்ன நம்ம வந்து ப்ரிகாஷனாக நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி மழை விட்டோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். அதே அட் த சேம் டைம் இது நடவு வயல். இதை பாருங்கள், இதுவும் நடவு இருக்கிற வயல் தான். ஃபுல்லாக பயிரெல்லாம் முழுகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பயிரை முழுகிடுச்சு, முழுகி அதை தண்ணியை வடிய விட்ருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரைகோடெர்மா விரிடியும் இது பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியான்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து கொடுப்பாங்க. ஏஓ ஆஃபீஸ்லலாம் கொடுப்பாங்க, வேளாண்மை அலுவலகத்தில். அதோட விலையிலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 100 150 200 தான் இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 200 300 சொல்லிட்டு நீங்கள் அதை இன்னும் இது பண்ண வேண்டாம். நம்ம ஜான் பிரிட்டோராஜ் சொல்கிற மாதிரி அந்த சார் வந்து எல்லாமே அவ்வளோ தெளிவாக விவசாயிகளுக்கு அவங்க சொல்கிற கான்செப்ட் எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சு அவங்க பேசுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு இடுபொருள் செலவாகும், இதுக்கெல்லாம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் வந்து நம்மளோட இடத்துலேருந்து பேசுவாங்க. மற்ற ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி பேசாமல் ஒரு விவசாயியாக இருந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, விவசாயிகளுக்கு எது இதெல்லாம் வந்து கூடுதல் சுமை, எது இதெல்லாம் மன உளைச்சலுங்கிறத தெரிஞ்சு ஒரு விவசாயிக்காக பேசுகிறவங்க பிரிட்டோராஜ் சார். ஸோ அவங்களாம் வந்து நான் ரொம்ப நாளாக